அத்தை இந்தாங்க அத்தை. இதா, எனக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்க? வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடு, சம்மந்திக்கு கொடு கொடு கொடு. போ அங்க போ. இந்தாங்கப்பா, இந்தாங்க 2 பேத்துக்கும். மக்கள் இங்கே வெயில் அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 எலுமிச்சம்பழத்தை பறிச்சு போட்டு அப்படி ஜூஸ் போட்டுறதுதான். சரி சரிங்க சம்மந்தி. இல்லைன்னு வைங்க, இந்த வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்கிட்ட கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சிருவேன் வீட்லயே. இந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போதுல்ல இதுகளுக்கு வத்தல், இந்த மாங்காய் ஊறுகாய் அதை இதுன்னு செஞ்சு வச்சுட்டேன்னு வைங்க, ஆளாளுக்கு ஒரு டம்ளரை குடிச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த சோறாக்குறதெல்லாம் இங்கே ஆக்கி சாப்பிட முடியாது, பார்த்துக்கிட்டீங்களா? ஓ சரிங்க சம்மந்தி, அதுவும் நல்லது தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அது குடிச்சா நல்லா குளு குளுன்னு தான் இருக்கும். எங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி குடிக்கலான்னு பார்த்தா குளிருக்கு அதுக்கும் சளி பிடிச்சிக்கும். அப்பனா இன்னைக்கு வேணா ராத்திரிக்கு கம்பு வாங்கிட்டு வந்து அரைச்சு அதை நல்லா அப்படியே வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில ஒவ்வொரு உருண்டை எடுத்து அப்படியே மோரில் போட்டு கடைஞ்சி அப்படியே குடிச்சோம்னா சும்மா நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வேணா செஞ்சு தரட்டுங்களா? சரிங்க சம்மந்தி, அப்படி கூட பண்ணிக்கலாங்க. எம்மாடி, கம்பு எது மேலே எது கட்டி கிடக்குதா? இல்லத்த, அந்த பையன்கிட்ட வரும்போது கம்பு வாங்கிட்டு வர சொல்லுமா, ராத்திரிக்கு செஞ்சு வைப்போம். சரிங்க த. சம்மந்திக்கு ஊத்தி கொடு. இல்லைங்க சம்மந்தி, எனக்கு என்னமோ தெரியல, தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு, ஏதோ சளி பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். இதை வேற குடிச்சுவிட்டேன்னு வைங்க, அப்புறம் அம்பிட்டு தான், அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டு மூக்கொழிக்கிட்டு திரியணும். வேண்டாம் வேண்டாம், அது எனக்கு சளி பிடிச்சதுன்னா சாமணியமா விட்டு தொலையாது. குடிச்சா 2 துளசியை தான் மென்னு முழுங்க வேண்டிதானே? அது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது சம்மந்தி. சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ற மாதிரியா எப்படி? கல்யாணம் தான் பண்ணணும் சம்மந்தி, மாப்பிள்ளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஒன்று இவளுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சா இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் பையன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், பையன் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்த்து வச்சு தானே சம்மந்தி கல்யாணம் பண்ண முடியும். ஆமாங்க, எப்படியா இருந்தாலும் கல்யாணம்னு வச்சுக்கிட்டா நகை நட்டு சீரு அது இதுன்னு செஞ்சா இப்போ விற்கிற விலைவாசிக்கு ரொம்ப சிரமம் தான். ஆமாங்க சம்மந்தி, ரொம்ப சிரமம் தாங்க. என்ன பண்ணுறது, அது ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை மட்டும் முடிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாயிருவேன். அது முடிச்சா மட்டும் போதுங்களா? அது முடிச்ச கையோட பொங்கல் சீர் கொடுக்கணும், தீபாவளி சீர் கொடுக்கணும், பையன் எது உண்டாகி போச்சுன்னா வளகாப்பு பண்ணணும், பிரசவம் பார்க்கணும், காது குத்து, அப்போ பொண்ணா பிறந்துச்சுன்னா அந்த சீரு இந்த சீருன்னு எல்லா வகையானதும் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சம்மந்தி, இம்புட்டு இது இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ தெரியல. கடவுள்கிட்ட வழி தான், ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சதுன்னா போதும். ஏழைக்கு ஏற்ற எள்ளூருண்ட கணக்கா நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஏற்றாப்புல இருக்கணும். மாப்பிள்ளை ஒரு ஆள் தான் இங்கே வேலை பார்க்குறாரு, அவருக்கும் பெருசாக சம்பளமும் இல்லை. இப்படி இருந்தால் காலத்தை எப்படி ஓட்டுறது? எல்லாரும் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு யோசிச்சா மட்டும் போதுமா? அதுக்கேற்ற வழியை பார்க்க வேணாமா? நானும் அதைத்தான் சொல்கிறேன். என்கிட்ட 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சரிப்பா, அப்போ அந்த வேலைக்காவது போடான்னா இந்த ஓனர்கிட்ட அவன் சின்ன பிள்ளையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். அதனால் இந்த ஓனரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. மற்றவங்க மாதிரிலாம் இல்லைப்பா, அவங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு கஷ்டம்னா கூட காசு கொடுத்து உதவுறதா இருக்கட்டும், இந்த உடனே நினச்சோன்னு வீட்டுக்கு ஓடி வருவான், வீட்டுக்கு வேலைக்கு போவான் வருவான், எதுவும் சொல்ல மாட்டார். இதே வேறு இடத்துல அப்படி போய் இருக்க முடியுமா? 1000 ரூபாய் சம்பளம்னா அடிமை மாதிரி இருக்கணும், ரெஸ்ட்டும் இருக்காது, அப்படி இப்படின்றான். சரிப்பா இங்கே ஓட்டு அப்படின்னு எத்தனை நாட்டுக்கு சம்மந்தி இந்த 600 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியும்? நல்ல முதலாளின்றீங்க, நல்ல முதலாளி கொஞ்சமாவது அள்ளி கொடுத்தா தானே எம்பட்டு வியாபாரம் ஆகுது. கிராமத்தில் என்னங்க சம்மந்தி வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? பெருசாக வியாபாரம் ஆகாதுங்க. அவர் ஏதோ முடிஞ்சதை செய்கிறாரு, அவரும் முதல்ல போடுற மனுஷன், அவருக்கு ஏதோ 15 லாபம் கிடைக்கணும்ல. அதுவும் இல்லாமல் பால் வாங்கணும், டீ தூள் காப்பி தூள் சர்க்கரை வடக்கி அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் காசு போட்டு தானே எடுக்கிறாங்க. பேசுறதுக்கு நாங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு கடையாவது வச்சு கொடுத்துட்றோங்க. என்னங்க சம்மந்தி, இந்த ஊரில் அவர் கடை வச்சிருக்காரு, நம்ம இங்கே ஒரு டீ கடையை போட்டால் அவருக்கு நம்ம துரோகம் பண்ணுறது மாதிரி இல்லையா? 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்தில் எங்களுக்கு சோறு போட்ட மனுஷன், இப்போ வரைக்கும் சோறு போடுற மனுஷன், அந்த மனுஷனுக்கு இதில் கடையை வைக்க முடியாதுங்க. சரி, இப்போ வேறு பக்கமும் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, சரி இங்கிட்டும் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, சரி பாரினுக்காவது அனுப்புனா ஒரே வருஷத்தில் எல்லா கடனையும் அடைச்சப்பட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம்ல. மொத்த பையனை பெற்று வச்சிருக்கேன், அவனை போய் பாரினுக்கு கீரனுக்குன்னு அனுப்பிவிட்டு கடைசியில் பார்க்க முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ வேணாம் சம்மந்தி, இருக்கிறது கொஞ்ச காலம், என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இருந்தால் போதும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டான், இப்போ போய் அங்கே அனுப்புறது இங்கே அனுப்புறதுல சரிப்பட்டு வராது. ஸ்கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா என்ன பண்ண முடியும்?
எதையாவது ஒன்றை வெட்டினா தான் இன்னொன்று கிடைக்கும். இப்படி காலத்துக்கும் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. அவரும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்காரு. எப்படி தங்கச்சி கல்யாணத்துக்கு சீருக்கு எல்லாமே இவர் தான் செஞ்சாகணும். அதுதான் அவரோட இது. அப்படின்னும் போது இதே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை அவர் பொம்பளை பிள்ளையை வச்சிருக்காரு, அதை நாளைக்கு பள்ளிக்கூடம் அனுப்பி காலேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஊருப்பட்ட சீர் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டாமா? ஒருத்தர் கையவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா எல்லாரும்? என்ன சொல்றீங்க? இங்கே வாங்க சம்பந்தி, இங்கே உழைக்கிற உழைப்ப அங்கே ஊட்டியில் உழைச்சாருன்னா நீங்கள் சீக்கிரம் பணக்காரங்க ஆயிடலாம். அதை சொல்கிறீங்கல்ல, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க இப்போ இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படி இப்படின்றீங்க. எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னேறினா நம்ம தான் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்குன்னு காலத்துக்கு என் பிள்ளை இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு 650 ரூபா கூலியை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி உங்கள் அண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் நம்ம வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு. ஆனால் நம்ம வீட்டில் எல்லா வசதியும் இருந்து நீங்கள் வந்த. இப்போ நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கா இல்லையா? எத்தனை காலத்துக்கு தான் உன்னை இப்படியே பார்க்குறது நாங்கள்? எனக்கு என்னம்மா, அவர் என்னை நல்லா தானே வச்சிருக்காரு. 10 ரூபா கொண்டு வந்தாலும் எனக்கு குடும்பம் நடத்த தெரியும், 1000 ரூபா கொண்டு வந்தாலும் எனக்கு குடும்பம் நடத்த தெரியும். ஏண்டி வாய் பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், காலத்துக்கும் அது இதாகுமா? இங்கே பாருங்க சம்மந்தி, ஒரே ஒரு முடிவாக நான் சொல்கிறேன். அங்கே பெயிண்ட் அடிக்க போனால் 1200 சம்பளம். இதே டீ மாஸ்டருக்கு அங்கே 1200 சம்பளம். அதனால் அங்கே வர சொல்லுங்கள். அப்படி பெயிண்ட் அடிக்க போனாலும் காலையில் இங்கே மாதிரி 5 மணிக்கு போய் ராத்திரி 11 மணிக்கெலாம் இல்லை, 10 மணிக்கு போவாங்க, 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 1200 சம்பளம் சொலையாக வாங்கலாம். போதாத குறைக்கு சாயங்காலம் ஏதாவது இங்கே வாட்ச்மேன் வேலைக்கு இதுக்குன்னு போனான்னு அதுக்கு தனியாக சம்பளம் கிடைக்கும். 15,000 பக்கம் மாதம். இவ்வளோ வருமான வாய்ப்பு இருக்குது. காலத்துக்கு இங்கே இருந்து கஷ்டப்பட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் சம்மந்தி, நான் என்ன இந்த காசுக்கு எதிர்பார்க்குறவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த காலத்திலேயே காசை அம்பிட்டு பார்த்தவன் நான், தூக்கி கட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது நான் காசுக்காக என் பிள்ளைய அங்கே அனுப்பவே நினைக்கிறீங்களா? ஓ, நாங்கள் உங்கள் பிள்ளையும் மாப்பிளையும் பிரித்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டோட வச்சுக்கொண்டா நினைக்காதீங்க. அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து கூட கொடுக்குறோம். ஏன் நீங்களும் உங்கள் பிள்ளையும் கூட அங்கே வந்து இருங்க. யார் வேண்டான்னா? காலத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இவ்வளோ அங்கே வந்தானே இலை எடுக்க போனாலும் எப்படி இலை ரேட்டுக்கு காசு கொடுப்பாங்க? அப்படி இல்லையா? அது இதுன்னு நல்ல வருமானம் இருக்குது. இப்படியே காலத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? நான் ஒன்றும் அவங்கள சம்பாரித்து எங்களுக்கு கொடுக்க சொல்லலை, உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நீங்களும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க? பிள்ளைய பார்ப்பாரா, இல்லை உங்களை பார்ப்பாரா, இல்லை தங்கச்சியை பார்ப்பாரா, இல்லை பொண்டாட்டியை பார்ப்பாரா? ஒத்த மனுஷன் எம்பிட்டு கஷ்டம் மனசுக்குள்ள வேதனையும் இருக்கும். 4 பேர் முன்னாடி அவங்களும் தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்பயே பார்க்குறவங்க எல்லாம் வாழ்ந்து கட்ட குடும்பம்ன்றாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். இவங்களை இப்படி இருக்க வைக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். வாயை வச்சுட்டு கம்முன்னு இருமா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் நல்லாதாம்மா இருக்கோம். 10 ரூபா கிடைச்சாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீ அதை இதுன்னு பேசிகிட்டு இருக்காத. அப்பா அம்மா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லுங்க. இங்கே பாருடி, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இப்போ தங்கம் 1 கிராம் எவ்வளோ தெரியுமா? உன் புருஷன் மாதம் சம்பாதிக்கிற காசை கூட அதில் வாங்க முடியாது. அப்படி இருக்குது நிலமை. சரி, இத்தனை வருஷம் உன் புருஷன் 550 ரூபா சம்பாதிக்கிறது என்னத்தை சேர்த்து வச்சிருக்கேன்? சொல்லு பார்ப்போம். இல்லை என்ன நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க? இல்லை பிள்ளைக்கு என்ன நகை சேர்த்து வச்சிருக்கீங்க? வாங்குறதும் வாங்கி திங்கிறதும் காசு அழிஞ்சுது, வாங்குறதும் வாங்கி திங்கிறதும் காசு அழிஞ்சுது. ஒரு நிமிஷம் ஒரு நாளில் நம்ம வீட்டில் கறி எடுக்கிற செலவு கூட 800 ரூபாடி. அந்த அளவுக்கு கூட உன் வீட்டுக்கார சம்பாதிக்கல. ஊரில் வந்து பாரு, எல்லா பிள்ளைங்களும் பிளைன்ஸ்லேருந்து வருதுங்க. வரும்போது அம்புட்டு நகை நட்டை போட்டுக்கிட்டு இன்னும் உன் கழுத்தில் மஞ்சள் கயிறு தான் தொங்குதே தவிர ஒரு தாலி கொடி கூட வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்குது. அப்பா அம்மா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லுங்க. நான் மஞ்சள் கயிறு போட்டாலும் சரி, தாலி கயிறே போட்டாலும் சரி, நான் நல்லா தான் இருக்கேன். வாயை வச்சுட்டு கம்முன்னு இருமா. வாட்சி என்ன பண்ண? என்ன என்னைய பார்த்தோன்னே என் சின்ன மாமியார் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் என்னைய விட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்க. என்ன வெயிலுக்கு எதமா குள்ளு சர்பத்தா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு குடிக்கிறியா? என்ன மூஞ்சில ஈ ஆடல? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. என்ன ஆச்சு? ஏக்கா மாமஞ்சீரு செஞ்சுருக்கீங்க. எல்லாரும் வந்து சொன்னதுக்காக வந்து நின்றுருக்கீங்க. எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் விருந்தாக்கி வச்சாச்சு. அதனால எல்லாரும் குடுன்னு ஒடியாங்க சாப்பிட்றதுக்கு. எதுக்குமா அதெல்லாம்? இங்கேயே வீட்டில் கறி எடுக்கிறாரு உங்கள் மாமன். இதில் வேற அதை இதுன்னு செஞ்சுக்கிட்டு. ஏக்கா நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட கறியை வாங்கி ஆக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கேங்க்கா. சாப்பாடு வேற கிலோ கணக்கில் ஆக்கி வச்சுருக்கேன். என் மாமியார் என்னை ஒரு வழி ஆக்கிரும். என்னத்துக்கும் போட்டு ஆக்கி வச்சுருக்கேன். ஒழுங்க மரியாதை எல்லாரும் வந்துருங்க. இல்லைன்னு வைங்க எல்லாத்தையும் குண்டு கட்டா தூக்கிட்டு ஓடிடுவேன். அம்மா அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போவோம். அண்ணன் அண்ணி எங்க? நான் உங்கள் அண்ணன் வெளியே போயிருக்காருமா, வண்ணி உள்ளதாக இருக்காங்க. சரி ஓடியாங்க. வீட்டில் விருந்தாக்கி வச்சிருக்கு. அக்கா வாக்கா. உனக்கே தெரியாதா? அவன் வந்தால் சரிப்பட்டு வராது. இங்கே பாருங்க, மாமியார்லாம் வாயே பேசாது. அப்படி பேசும்னு நினச்சிங்கன்னா வாயில் பிளாஸ்திரியை போட்டு ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதானே, ஓடியாங்க. அம்மா அப்பா நீங்களாம் போய் வேணா சாப்பிட்டுட்டு வாங்க. ஏக்கா நீ வரலையா? சொன்னா புரிஞ்சுக்கோ.
அங்கே விசேஷத்துக்கு வந்ததுக்கே அத்தை கோச்சிக்கிட்டாங்க. இதில் அங்கெல்லாம் வந்தால் திட்டுவாங்கம்மா. ஐயா இந்த வயசான கிளறு கட்டைகளை வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்கப்பா. வாழத்துக்கு இதுகளை நம்ம வாழவே விடாதுங்க. சரிக்கா, அப்பா இவங்கெல்லாம் வந்து சாப்பிடட்டும். இவங்ககிட்ட டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எல்லாம் குழம்பெல்லாம் ஊற்றி கொடுத்து விட்றேன். சரியா எல்லாத்துக்கும்? ஆ சரிம்மா. அப்பா அம்மா வாங்க, அண்ணியை கூப்பிட்டுட்டு. இந்த நடு வீட்டில் என்ன வடிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டில் இதுவும்மா. சி, இது முதல்ல தூக்கி வெளியே வீசுங்க. இத்தனை காலத்துக்கு வெளியே கிடந்துச்சு, இப்போ உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், இது நான் வாடகை கட்டுறேன் இந்த வீட்டுக்கு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சரியா? என்ன எவனும் கேள்வி கேட்க கூடாது. கேட்டாங்க நாரி போயிடும். இங்கே பாருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏண்டி, உன்னை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சுடி. என் தாய் தெய்வமா போயிட்டாடி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ. என் வாழ்க்கையை அழிச்ச பாவி நீ. உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டி. இங்கே பாருங்க, அன்னைக்கு என் தம்பி கொடுத்தது பத்தாது போல இருக்கு. இப்போ போன போட்டு வர சொல்லவா? ஏய், பொது வெளியில உன் தம்பி சண்டை போட்டான், அது பொது வெளி. ஆனா இது என் வீடு. இங்க வந்து எவனும் என் மேல கை வைக்க முடியாது, சரியா? காலத்துக்கு ஏன் தான் என்னை இப்படி பாடாப்படுத்துறீங்க? உங்க அம்மா செத்ததுக்கு நானா காரணம்? சொல்லுங்க பாப்போம். நீ தாண்டி காரணம், நீ தான் காரணம். என் வீட்டுக்கு மருமவளை கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சேன், ஆனா எமனை கூட்டிட்டு வந்தேன்னு இப்பதாண்டி புரியுது. உன் குடும்பத்தை பார்த்தோன்னே உன் வேலையை காட்டுற. இப்படியே குடிச்சிட்டு கடங்க. நான் பாருங்க, என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு போறேன். அப்பதான் தெரியும். ஓடி போ. உன்னையெல்லாம் எல்லாம் ஆக்கி போட்டு எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போ, நான் போய் தொலைடி. ஏன்னா திருந்தவே மாட்டேன் பாரு. சி, உன்னைய போய் கல்யாணம் பண்ணல என்ன சொல்லணும்? வந்துட்டா அப்பதான். கூடிய சீக்கிரத்துல உனக்கு சக்காலத்தி வர போறாடி. அப்ப இருக்குடி உனக்கு. ஐயோ அம்மா, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் நம்மள மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டானே படுபாவி பையன். ஐயோ என்ன அடி, கொஞ்சம் கூட விடாம அடிக்கிறானே அம்மா. ஐயோ ஐயோ அம்மா, வலிக்குதே, வாயை திறக்க முடியலையே. அம்மா, கோபக்காரன் இல்லாம அமைதியா நம்ம கிட்ட சிரிச்சு பேசுவானு நான் கூட நல்லவே நம்பினேன். என்ன அடி அடிக்கிறான் ஆத்தி, அவன் கையில கட்ட முளைக்கு. அம்மா வந்துட்டானே, காலைக்கு இது விழுந்துருச்சா என்னமோ தெரியலையே. பக்கத்துல தான் வாரான். என்ன அடி ரொம்ப பலமா விழுந்துருச்சா? பழமா வாயில நல்லா வந்துடும். ஐயோ, நம்மனு இருன்னு சொன்னாலும் கேட்கறதில்ல, வேணும்னே வாயை கொடுக்குற. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அடி வெளிரோட்டுற மாதிரி தான் இருக்குது. அதான் அடிச்சு விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏண்டி, நான் உன்கிட்ட நல்லதைத்தான் சொல்றேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் பையனுக்கு ஓவர செல்லம் கொடுக்காது, காலம் கெட்டு போய் கிடக்குது. இந்த பயல்களை செல்லம் கொடுத்து குடி கிடின்னு எல்லாம் அடிமை ஆயிட்டு போகுதுங்கடி. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா பின்னாடி பிள்ளைங்க குடல் வெந்து போய் அதாகி இதாகி பாதையிலே போயிருங்கடி. அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்கிற காலத்தில் குடும்பம் குட்டியுமா சந்தோஷமா இருக்கணும்டி. அவன் இப்படி இதுக்கு அடிமை ஆயிட்டானா என்னடி பண்ணுறது? அதுக்காக தாண்டி நான் சொல்கிறேன். பெத்த தகப்பை நான் சொன்னாதான் இந்த காலத்து பயல்களுக்கு மண்டையில் ஏறாது. ஏன்னா தகப்பனையே வெறுப்பாக பார்க்குற உலகண்டி இது. தாயா உங்ககிட்ட தான் அவன் அன்பாக இருக்கான். நீ தான் சொல்லி அவனை திருத்தணும். அதை விட்டு நீயே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட அன்பா பேசினாத்தானே அவன் உங்ககிட்ட அன்பா பேசுவான். எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறீங்க அவனை. சொல்றதை கேட்டால் நான் எதுக்கு கரிச்சு கொட்டுறேன்? அவன் நல்லதுக்காக தானே நான் பேசுகிறேன். சரி கொடு, நான் உனக்கு மயிரில் வருடி விடுறேன், கொடு. ஒரு வெங்காயமும் வேணாம். போட்டு அடி பொழந்துவிட்டு இப்போ பஞ்சர் ஆன இடத்துக்குள்ள டிஞ்சர் வைக்கிறானா? அட குடுடி. இன்னும் வேணாம், போங்க அங்கிட்டு. இத்தனை வருஷம் உன் மேலே கோவப்பட்டு கை நீட்டல. இன்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு யோசி. ஒரு வெங்காயமும் வேண்டாம், கவனம் போங்க. ஐயோ அம்மா. அட கூடு, இந்த எல்லா பக்கமும் கண்ணி போய் கிடக்குது. எத்தனை வருஷத்து வெறியோ, ஒரு நிமிஷத்துல கொலை வெறிய காட்டி விட்டீங்கல்ல. சரிடி, நான் தானே அடிச்சேன், உன் புருஷன் தானே. நீ சமைக்கலாம் ஒன்றும் வேணாம், கடையில் எதுவும் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, ஒன்றும் இல்லை. அண்ணனும் வந்திருக்கலாம், அண்ணன் தான் ஆளையே காணோம். சரி நீங்களாம் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலையாமா? ஐயோ, நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேங்க. நீங்க சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. அட நீங்களும் வந்து உட்காரலாம்ல, எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு நீங்களே இருந்துட்டு நாங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு. ஐயா வேற முடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம புள்ள உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும்போது அவன் அழ ஆரம்பிச்சிருவான். ஒருத்தருக்கு அவனை தூக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கேட்டு அள்ளி வைமா, கம்மியா வைக்காம நல்லா சாப்பாடு நல்லா எடுத்து வை. ஐயோ நீங்க என்ன சொல்லவே வேணும், நாங்களே இவ்வளவு சாப்பிடவே மாட்டோம், அள்ளி வச்சு இதுவே நாங்க சாப்பிட்டு முடிக்க முடியாது. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஒழுங்காக எடுத்து சாப்பிடுங்க சொல்லிவிட்டேன். பரவாயில்ல இந்த புள்ள என் ஆத்தனால தான் இருக்கா, ஒரு கறி ஆக்கி போடுறதுக்கு துப்பு இல்லாம இந்த புருஷன் வேலைக்கு போயிட்டாருன்னு உட்காந்துருக்கேன். ஆனா இந்த புள்ள பாரு மும்புட்டியும் ஆக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. இது நாத்தனாரா இல்லை அது நாத்தனாரா, அது என்னைக்கும் இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு என் புருஷன் கிட்ட காசை கறந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஜென்மமோ. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் பேரங்கூட இருக்கேன். சரிங்கம்மா. அம்மா அப்பா எனக்கெல்லாம் ராணி அக்கா மாதிரிலாம் சமைக்க தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சமைச்சிருக்கேன் சரிங்களா. உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் சொல்லுங்க, எடுத்துகிட்டு வந்து இலையில வச்சிடுறேன். அதனால என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாமே எதுனாலும் சாப்பிட்றவங்க தான். சரி சாப்பிடுங்க. என்ன நல்லா முக்கு முக்குன்னு முக்குறாங்களா, ஓசி சொன்னாலும் நல்லா வெட்டுன்னு வெட்டுவாங்க. ஏன் சம்மந்தி இப்படி சொல்றீங்க? அவங்கெல்லாம் அம்புட்டெல்லாம் சாப்பிட்றவங்க மாதிரி கூட தெரியலங்க. நீங்க வேற சம்மந்தி, இந்த குடும்பத்தெல்லாம் தூரத்துல வச்சு தான் பார்க்கணும், பக்கத்துல வச்சு பார்த்தோம் நம்மள ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க. இப்பயுமே அவங்களுக்குலாம் வயிற்றுச்சிடும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்க மருமகனை எடுத்துக்கோங்க, அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இம்புட்டு தூரம் ஆளாக்கியிருக்கேன் நான். ஆனா ஊர் முழுக்க நான் காசு கொடுத்ததுனால தான் அவங்க படிச்சு பெரிய ஆளாயிருக்கான், நான் காசு கொடுத்தனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு ஊர் முழுக்க தண்டாரா போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. என் பையன் கஷ்டப்பட்டு படித்தான், ஏன் உன் பையனை படிக்க வைக்க வேண்டியதானே. என் பையன் நான் கஷ்டத்தை சொல்லி வளர்த்ததுனால இன்னைக்கு அவன் பொறுப்போட இருக்கேன். உன் பையன் பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சிருந்தா இன்னைக்கு அவங்களும் நல்லா இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் இருந்தாலும் அந்த காலத்துல உங்களுக்கு கஷ்டத்துல உதவன குடும்பம். என்னத்த உதவி போட்டாங்க, எங்க சொத்தை வித்தி எங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க என்ன கஷ்டப்பட்டு உழைச்சா கொடுத்தாங்க. அதுக்கேத்தாப்புல நீங்க எதுவுமே அந்த குடும்பத்துக்கு பண்ணல சம்மந்தி. எதுக்கு பண்ணணும், என் மாமியார் கிளவி இருக்கும்போது அவ காதுல தொங்கட்டான் போட்டிருந்தா, அது இதுன்னு நகை நட்டு அவ்வளோ போட்டிருந்தா. மொத்தத்தையும் அவளுக்கு தானே கொடுத்தா, எனக்கா கொடுத்தா சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருப்பேன். அதை விட்டுவிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அவ. கடைசி காலத்துல என்னதான் இருந்தாலும் அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்தாங்க வச்சாங்க. என் மாமனார் விட்டு சொத்தெல்லாம் அவங்க தானே அனுபவிச்சாங்க. நான் தான் ஊரை விட்டு போய் அந்த குடியான புருஷனோட கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். அவங்களுக்கு என்ன கஷ்டம், நல்லா விளைஞ்சது, நல்லா தின்னுக்கிட்டு கிடந்தாங்க. ஊருக்கு வரும்போதும் போகும்போதும் ஏதோ என் தோட்டத்தில் விளைஞ்சதையே எனக்கே என்னமோ அவங்க தானம் பண்ணுற மாதிரில எடுத்து தானம் பண்ணா அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. இன்னைக்கு அதுக்கு தான் எல்லாத்துக்கும் நல்ல மனசு வேணும் சம்மந்தி. என் நல்ல மனசுக்கு இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். அவன் மனசுக்கு தான் பாருங்க இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு கிடக்குறா. இன்னும் படுவாங்க அவங்க, வயிற்றுச்சல் பிடிச்சவங்க. உங்கள் மாப்பிள்ளைக்கு 60,000 சம்பளத்தில் வேலை கிடச்சி போச்சுன்னு வயிற்றுச்சல். அப்படித்தான் ஊரில் உள்ளவங்களுக்குலாம் புலம்பிக்கிட்டு கிடக்குறாளாமா. இவங்ககிட்ட பேசினா நமக்கு தலைவலி வந்துடுமே. சரிங்க சம்மந்தி, பேரன் வேணா தூங்க போறான் போல இருக்கு, கண்ணெல்லாம் சொக்கிக்கிட்டு வருது. நான் தூங்க வைக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அட இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதுலேயும் அவளுக்கு என்ன வைத்திருச்சல்னா, நமக்கு பையன் பிறந்துட்டான், அவங்களுக்கு புள்ள பிறந்துருச்சுல, சொத்து இனி வெளியே போகும்ல, நமக்கு பையன்றனால சொத்து சேரும்ல, அந்த வைத்தறிச்சல் வேற. ஐயோ நானா வசமா வந்து சிக்கிட்டேன் போல இருக்கே உங்ககிட்ட. சரிங்க சம்மந்தி. ஏன் என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சொத்தை விட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லலை. ஏன் அவங்க பையனுக்கு சொத்தை வித்தெல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதானே, நம்ம என்ன வேண்டாம் கையை பிடிச்சி இழுத்தோம். ஐயோ இன்னைக்கு இந்த அம்மா விடாத போல இருக்கே. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எவன்டா அவன் நாயை கூப்பிட்ற மாதிரி என்ன கூப்பிட்றவன்? ஐயோ இவனா? சும்மா அப்படி கூப்பிட்டேன், அதுக்கு போய் இப்படி ஓவரா கோவப்படுறியே. என்ன உங்க அண்ணன் வீட்டில் காது குத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, விசேஷம்லாம் பிரம்மாண்டமா பண்ணாங்க, ஆனா உன்னை ஆளையே காணோம். ஏன் உனக்கு தெரியாதா? எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான் ஆகாதுல்ல, அதனால தான் நான் போகலை. எதுக்கு சும்மா தேவையில்லாத சண்டை அப்படின்னு. அண்ணன் அண்ணி அவங்களாம் போனாங்க. ஓ சரி சரி. அந்த புக்கு கிடைச்சதா? அட நீ வேற, அந்த புக்கு எங்கே கிடக்குன்னு கூட தெரியல. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து இடைக்கி போட்டேன்னாங்க. இடைக்கு போட்டாங்களா? அட கடவுளே, இப்போ என்ன பண்றது?